Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 6 trigonometry முக்கோணவியல் அப்படின்றது exercise 6.4. ஓகே, இந்த எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் chapter 6 சரிங்களா, chapter 6 exercise 6.4 exercise இதில் ரெண்டுமே சேர்ந்து வரும் அப்படின்னா எலிவேஷனும் வரும், டெப்ரெஷனும் வரும். அதாவது ஏற்ற கோணமும் வரும், இறக்க கோணமும் வரும். புரியுதா சொல்கிறது? ரெண்டுமே வரும். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர். அப்போ சென்டென்ஸை கரெக்டாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ஒரு 13 மீட்டர் உயரமுள்ள, ஒரு 13 மீட்டர் உயரமுள்ள அப்படின்னு அர்த்தம். இது ஒரு 13 மீட்டர் உயரம்னு வச்சுக்கோ. 13 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு ட்ரீ. 13 மீட்டர். இதில் எதில் இருந்து? ஃப்ரம் அப்படின்னா டாப்பில் இருந்து. இங்கே நம்ம இருக்கிற மாதிரி நினச்சிக்கோ. இருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்டு டெப்ரெஷன். எலிவேஷன் அப்படின்னா மேலே, எப்படி இது மேலே, அதான் எலிவேஷன். இங்கே இருந்து டாப்பில் இருந்து இப்படி போகிறது எலிவேஷன். அங்கேருந்து இப்படி கீழே வர்றது என்னது? டெப்ரெஷன். அப்போ நான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த அரை பண்ணுறேன்ல, இது பாயிண்ட் வைக்கிறேன்ல, இந்த இடத்துல நான் நிற்கிறேன். நின்றுக்கிட்டு மேலேயும் பார்க்குறேன் எலிவேஷன், கீழே பார்த்தா என்னது? டெப்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மேலே பார்க்கையில் இது இந்த லைன் இப்படி ட்ராப் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் மீனிங் கிடைமட்ட பார்வை. நான் நின்றுக்கிட்டு நேராக பார்த்தேன்னா ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நேர்கோட்டு பார்வை அப்படின்றது. அப்போ இந்த ஆங்கிள் தான் எலிவேஷனுக்குள்ள ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் எதுக்குள்ளது? டெப்ரெஷனுக்கு உள்ளது. ஏதோ ஒன்று பார்க்குறோம். என்னதை பார்க்குறோம் அப்படின்றத பார்த்துக்க. ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. மற்றொரு மரத்தை பார்க்குறோம். இதுதான் மற்றொரு மரம். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இந்த ஒரு மற்றொரு மரம், இதுதான் அனதர் ட்ரீ. இதில் பார்த்துக்கோ, இப்படி பார்க்குறோம். இது ரெண்டுக்கும் ஹரிசாண்டலாக உள்ள டிஸ்டன்ஸ், கிரவுண்டில் உள்ளது. அப்போ இந்த 13 மீட்டர் உள்ள ட்ரீயில் இந்த இடத்துல இருந்து நாம் பக்கத்தில் எதிர்த்தாப்பில் உள்ள இல்லை பக்கத்தில் உள்ள இன்னொரு ட்ரீயை, அதர் ட்ரீ, இந்த ட்ரீ செகண்ட் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட் ட்ரீன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ட்ரீயை சரிங்களா சொல்கிறது? இதை பார்க்குறோம். எங்கே இருக்கோன்னு பார்த்துக்க. அப்போ இங்கேருந்து பார்க்குறோம். மேலே பார்த்தா எலிவேஷன், இப்படி பார்த்தோம்னா டெப்ரெஷன். ஓகேங்களா? ரைட். அப்போ பொறுமையாக நிதானமாக பாரு. இதனுடைய 13 மீட்டர் இங்கே வந்துடும்ல உனக்கு. ஏன்னா இதோடைய ஹைட் அப்படியே இங்கே மேட்ச் ஆகுதுல்ல உனக்கு, பேரலாக மேட்ச் ஆகிறனால இந்த ஹைட்டு இங்கே வந்துடும். சரி, என்ன சொல்கிறது? ஹைட்டு அப்படியே பேரலாக இங்கே வந்துடும். அதை பார்த்துக்கோ. சரி, ரைட். அப்போ மிச்சம் உள்ளதை இந்த இடத்த ஹச்னு வேணால் வச்சுக்கிடுவோம். இதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்க. இதுவும் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுவும் இந்த டிஸ்டன்ஸ் 1. அப்போ இதுவும் எக்ஸ் தான். சரி, ரைட்டு. படம் முடிச்சாச்சு. புரிஞ்சுக்கிடுச்சா? படம் பார்த்துக்கோ. இப்போ நான் ஏபிசிடியும் கொடுக்குறேன். ஏ பி சி டி இ ஆன்டி கிளாக்வைஸில் கொடுத்துட்டேன். நம்ம விருப்பம்தான். அப்போ 1 கணக்கில் சொல்யூஷன் வர்றேன். சரியா? மறந்துடக்கூடாது. லெட் பிசி ஈக்குவல் டு 13 மீட்டர் ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீ. இதுதான் நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு ட்ரீன்னு வச்சுக்கோ. இது ஃபஸ்ட்டு ட்ரீ. அவன் கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ தான் கேட்டிருக்கான். செகண்ட் ட்ரீ அப்படின்னா 13 + h. அதாவது லெட் ஏடி ஈக்குவல் டு 13 + h மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. புரியுதா? இதுதான் அவன் கேட்டிருக்கான். செகண்ட் ட்ரீ, இரண்டாவது மரத்தின் உயரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஏபி ஈக்குவல் டு நம்ம எடுக்கிறது லெட்
ஏபி ஈக்குவல் டு அதே மேலே பேரலாக இருக்குவார் இசி ஈக்குவல் டு எக்ஸு மீட்டர் என்கன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸு யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி லெட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோ. டிஇ ஈக்குவல் டு ஹச் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ரிமைனிங் பார்ட் செகண்டரி. ஓகே, குட். லெட் சி பி த அப்சர்வர், இல்லை பொசிஷன் ஆஃப் அந்த மேன், அங்கே நிற்கிறது பார்க்குறோம்ல அந்த இடம் சி அப்படின்றது. சரி, டினோட் பண்ணல, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ 2 ட்ரையாங்கிளாக பிரித்து கணக்கை முடிச்சிட வேண்டியதான். இன் ட்ரையாங்கிள் எழுதையில் ஆங்கிள் நடுவில் வர மாதிரி எழுதிக்க. சி டாப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? 45 டிகிரி. டாப்புன்னு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் வரையில் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு எடுத்துக்கிறணும் 45 டிகிரி. இதுக்கு வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா டிசிஇ, டிசிஇ நல்லா கவனித்து பார்த்துக்கோ. அப்போ அதுக்கு tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிஇ பை அட்ஜசன்ட் இசி, ஆப்போசிட் ஹச் இசி எக்ஸ், tan 45 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் மொத்தமாக அந்த சைடில் உள்ளது ஏ எங்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை இந்த உள்ள 30 டிகிரியை வந்து இன்டீரியராக இங்கே கொண்டு வரலாம். இசட் சேஃபில் உள்ளனால இசட் சேஃப் வருது வருதா, இசட் சேஃப். இப்படி ஈலேருந்து சி, சியிலேருந்து ஏ, ஏலேருந்து பின்னு போனால் ஒரு இசட் சேஃப் கிடைக்கிது. தெரியுதா சொல்கிறது? அப்போ ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் பண்ணையில் உள்ள இன்டீரியராக கொண்டு வரணும், எலிவேஷனை மாற்றுறேன். அப்போ இந்த 30யை உள்ளே கொண்டு வந்துட்டேன், ஏக்கி கொண்டு வந்துட்டேன். புரியுதில்ல? இப்போ 6.3ல் படித்த மாதிரி அந்த, ஏன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் வச்சு பார்க்க முடியாதுல்ல உனக்கு. அப்போ ஈசி ஏன்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டு அது மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறக்காண்டி நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் கொண்டு வரணும். இப்போ ஏசிபி அப்படின்றது தான் ட்ரையாங்கிள் ஏசிபி. இதில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை adjacent AB. BC 13 meter by x 1 by root 3. அப்போ x is equal to 13 root 3. இதுவும் x. இது 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் நடுவில் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ணு. ஃப்ரம் 1 and 2 இதுவும் x. அப்போ h is equal to 13 root 3. 13 ரூட் 3க்கு வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தா 1.732 ஈக்குவல் டு ஹச். ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். எடுத்து அதோடு தான் அந்த 13 ஆட் பண்ணால் தான் செகண்டரி ஹைட்டு கிடைக்கும். சொல்கிற புரியுதா? 22.52 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. 2 டிஜிட்டை ரவுண்ட் பண்ணிக்க. 22.52 மீட்டர். இதுதான் ரிமைனிங் பார்ட் இடி. இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த செகண்டரி, டோட்டல் ஹைட் ஆஃப் த செகண்டரி மேலே எழுதிருந்தோம் தெரியுதா சென்டென்ஸு. ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு 13 ப்ளஸ் ஹச். அப்போ 13 ப்ளஸ் 22.52 ஈக்குவல் டு 52 அப்படியே தான் வரும். அப்போ என்ன வந்துடும்? 35.52 35.52 which is required height of the tree. புரியுதான்னு பார்த்துக்க. ஒரே பேஜில் முடிகிறக்காண்டி கீழே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு சம்மு எல்லாமே 5 மார்க் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. படத்தை ஒழுங்காக படி. இந்த ஃப்ரம்ன்ற வார்த்தை முக்கியம். ஃப்ரம்ன்றது தமிழில் இருந்து, எந்த மரத்திலிருந்து எந்த மரத்தை பார்க்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். சரியா சொல்கிறது? அதனால் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்க. ரைட். செகண்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆஃப் ஷிப். ஒரு கப்பலுடைய தளத்தில் நிற்கிறான். டெக் ஆஃப் ஷிப் விச் இஸ் 40 மீட்டர் அபவ் த வாட்டர் லெவல் அப்படின்றது. அதாவது வாட்டர் லெவல் இதுன்னா, இது வாட்டர் லெவல்னு வச்சுக்கோ. வாட்டர் லெவல் அப்படின்னா இதில் இருந்து மேலே ஒரு எவ்வளோ தூரம்?
வாட்டர் லெவலோட மேலே எபோவ்னு கொடுத்துருக்கான். எபோவ் எவ்வளவு? 40 மீட்டர் உயரத்தில் ஒரு கப்பல் தளம், போட்டு, ஷிப்பு, கப்பல், அதனோட இந்த இடத்துல நிற்கிறான் அவன். சரியா சொல்கிறது? இது மேலே நின்றுக்கிட்டு எதை பார்க்குறாப்புல? 40 மீட்டர் அபோவ் த வாட்டர் லெவல், ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு. ஹி அப்சர்வ்ஸ், இங்கே நின்றுக்கிட்டு, நான் அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன்ல, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு பார்த்துக்கிறேன் நான் பொசிஷனை. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் எ ஹில் அஸ் 60 டிகிரி. அப்போ வெளியில் பார்க்குறான், ஒரு கரையில் என்ன பார்க்குறான்னா ஒரு ஹில்லோடைய டாப்பை பார்க்குறான். அதனுடைய எலிவேஷன் அப்படின்றது 60 டிகிரி. சரியா சொல்கிறது? எலிவேஷன் அதாவது இது தண்ணீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டர் உயரத்தில் கப்பல் மிதக்குது. அதில் மேலே டெக்கில் நின்று கப்பலுடைய தளத்திலிருந்து, இது கப்பல் மாதிரி நினச்சிக்கோ, புரியுதா? கப்பல் மாதிரி நினச்சிக்கோ. கப்பலுடைய தளத்தில் நின்று அப்படி, சரியா? அப்படி கப்பலுடைய தளத்தில் கப்பல் மிதக்கிற மாதிரி நினச்சிக்கோ. அதில் தளத்தில் நின்று, இல்லை அப்படின்னா கப்பலை சிறுசாக காமிச்சிக்கோ. ஏன்னா வெளியில் ஓயில் உனக்கு தெரியும், மாதிரியா தெரியும். இப்படி வேணால் வச்சுக்கோ. கப்பலுடைய அப்படி தளத்தில் நின்று, ஓகேங்களா? வெளியில் உள்ள ஒரு ஹில்லு, மலை, அந்த இது அங்கே இருக்கும்ல வெளியில், கடற்கரையில், அதில் உள்ள கரை. இது நீர் மட்டத்தை வந்து நீ பார்க்கையில், பார்த்து பொறுமையாக பார்த்துக்க. நீர்மட்டம் அப்படின்றது வந்து இடம் இப்படி போட்டிருக்காரு சார் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கப்பல் இருக்குது பார்த்தியா, இதுக்கு இந்த இப்படி பேனாவை நேராக வச்சோம்னா, புரியுதா சொல்கிறது? ஏன்னா கப்பல் வந்து அந்த தண்ணியை வந்து கீழே காமிச்சிருக்கேன், 40 மீட்ரு வாட்டர் லெவலில். கீழே காட்டையில் அப்படி பார்க்கக்கூடாது, நம்ம வந்து நம்மளுக்கு நேராக பார்க்கணும், கப்பலுடைய தளத்திலே இருக்கிற மாதிரி வாட்டர் லெவல் அப்படின்ட்டு. நான் படத்தில் காட்டையில் அப்படி தான் நான் காட்ட முடியும், இந்த இடத்த தான் நான் காட்டியிருக்கேன். அப்போ இது வந்து கரை அப்படின்றனால கீழே வரைக்கும் வரும். அங்கேருந்து டெப்ரஷனில் ஒன்று பார்க்குறான், கீழே புரிஞ்சுக்கிறோம் இந்த படத்தை. இது வாட்டர் லெவலை தான் நான் அந்த 40 மீட்டரை காமிச்சிருக்கேன். ஆனால் இது எப்படி சார் கீழே இப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, தெரியுதா சொல்கிறது? கப்பலுடைய கீழ்ப்புறத்தில் தான் இந்த வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறணும், சரியா? ஆக்சுவலி இதை காட்ட முடியாது, நம்ம இப்படி காட்ட முடியாது அப்படின்னா இப்படி அழிக்கணும், இதை ஃபுல்லாக அழிக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டா உனக்கு புரியுமா? பாரு எப்படி பார்ப்ப. அப்போ என்ன, கப்பல் எங்கிட்ட தனியாக நிற்கிதுன்னு நினப்பில்ல? அப்போ கப்பல் தனியாக நிற்கிதுன்னா அந்த தரையிலேருந்து, இந்த வெளியில் உள்ள தரை இருக்குல்ல, கடற்கரை, அதிலேருந்து இதுக்கு அந்த உள்ள தண்ணியுடைய நீர் மட்டம் இருக்கும்ல, அது எவ்வளோ தூரம் மேலே இருக்கான் கப்பல்? 40 மீட்டருன்னு சொல்கிறான். இது தான் அவன் சொல்கிறான், புரியுதான்னு பாரு. இப்போ அழிச்சிட்டு போட்டு காமிச்சிட்டேன் உனக்கு. இதுதான் வாட்டர் லெவல், ரைட். அப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கோ, இதை சின்னு வச்சுக்கோ, இதை டின்னு வச்சுக்கோ. இது வந்து டெப்ரஷன் எவ்வளவு? 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஹில்லு, இது ஹில்லுனா குன்று மொத்தமாக, பிசி. இதனுடைய 40 மீட்டர் இங்கே வந்துடும் ஹரிசாண்டலாக, சாரி வெர்டிக்கலாக வந்துடும், பேரலாக. இதுக்கு எவ்வளோ வருதோ அது வந்துடும். இந்த இடத்துல ஈன்னு வச்சுக்கோ, சாரி ஈன்னு வச்சுக்கோ, சரியா சொல்கிறது? ரைட். இப்போ சொல்யூஷன். Let E be the position of observer. அப்சர்வருடைய நிலை என்க, சரியா? அந்த டெக்கு மேலே நிற்கிறது. லெட் ஏஇ ஈக்குவல் டு 40 மீட்டர் ஈக்குவல் டு, அதுக்கு பேரலாக வந்து பிசி, சரிங்களா? லெட் பிடி ஈக்குவல் டு, இதை வேணால் ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம், பிடி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு height of the height BD equal to height of the என்னது hill, அதாவது that is BDB தான் எழுதிக்கிறோமா, BDB the height of the hill. Let BD equal to 40
ப்ளஸ் ஹச் அப்படின்னு அர்த்தம். மீட்டர் அப்படின்னு இதைத்தான் நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா சொல்கிறது? இதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த ஹில் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அப்போ 40 ப்ளஸ் ஹச் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அப்போ 2 ட்ரையாங்கிளை பிரிச்சிரு. இதே தான் பேசிக்காக அதுதான். லெட்டு மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா டிஇசி ஆங்கிள் வந்து நடுவில் வர்ற மாதிரி எடுத்துக்கோ. tan 60 டிகிரி ஈக்குவல் டு இங்கே கீழே எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இங்கேயும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுபடி டிஇசி ஈக்குவல் டு ஆப்போசிட் சிடி by adjacent EC opposite h by x that is root 3. அப்போ x is equal to h by root 3 which one of x equal 1 equation. Let triangle இந்த டெப்பரேஷனை எப்பயுமே நம்ம உள்ளே கொண்டு வரணும்ல எலிவேஷனா, சரிதானா? அப்போ இங்கே கொண்டு வந்துட்டா என்ன ஆயிரும்? 30 டிகிரி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ சரிங்களா? tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏஇ பை அட்ஜசன்ட் ஏபி. புரியுதான்னு பாருங்கடா தம்பி. அம்மா பார்த்துக்குங்க. 40 மீட்டர் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 ரூட் 3 கிராஸ் பண்ணிட்டோம்னா விச் ஒன்? செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ணிக்கோ. ஃப்ரம் 1 and 2 h by root 3 is equal to 40 root 3. அப்போ குறுக்க பெருக்கணும்னா 40 into 3. அப்போ h is equal to 120 மீட்டர், 120 மீட்டர். therefore height of the hill குன்றின் உயரம் 40 plus h equal to 40 plus 120 equal to, அதாவது பிடி கீழேருந்து மேலே பிடி 160 மீட்டர் விச் இஸ் ரிக்வயர்டு ஹைட் ஆஃப் த ஹில் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆன்சர் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோ. சரிங்களா சொல்கிறது? ரைட், குட். அப்போ ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டேன். அதே கொஸ்டினில் இன்னொன்று கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, என்ன கேட்டிருக்கு? ஹச் வந்து 120 160 கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப், டிஸ்டன்ஸ் எக்ஸ் கேட்டிருக்கு, எக்ஸுக்கும் கேட்டிருக்கு. அப்போ தனியாக இதை நம்ம டினோட் பண்ணி கண்டுபிடிப்போம். இதோட முடிஞ்சிருச்சு. ரைட், இந்த எக்ஸு கேட்டிருக்குடா. இந்த ஷிப்பில் இருந்து இந்த ஹில்லுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. எக்ஸு கேட்டிருக்கு. அதாவது ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் கேட்டிருக்கு, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ஈக்குவல் டு 40 ரூட் 3. அப்போ 40 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணி 2 நம்பர்ஸ் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்க. 69.28 மீட்டர். இதுதான் என்னது? ஏபி. கடற்கரையிலிருந்து ஹில்லிலிருந்து அந்த கப்பலுக்கு இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப். therefore the distance of the hill from the ship equal to 69.28 மீட்டர். புரியுதான்னு பார்த்துக்க. ஹைட் ஆஃப் த ஹில்லு தனியாக எடுத்து எழுதியாச்சு. இது செகண்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோ. இதை வேணால் செகண்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோ. ரைட், மறந்துடாத, குழப்பிடாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஒன், தேர்ட் கொஸ்டின். பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது? ஏன்னா இந்த வாட்டர் லெவல் இதெல்லாம் காட்டையில் உனக்கு வந்து நம்ம வந்து படத்தில் காட்டையில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பார்வைக்கு வேறு மாதிரி போயிடும். தெரியுதா சொல்கிறது? சரி, if the angle of elevation of a cloud from a point h meter above the lake அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு லேக் இருக்குது, லேக் லெவல், நீர் மட்டம் சொல்கிறோம்ல, அது இதுதான் வாட்டர் லெவல்டா தம்பி. அப்படி யோசிக்கணும். வாட்டர் லெவல்னு சொல்லையில் கீழே வந்து நம்மளுக்கு வந்து கணக்கில் வராது. கீழே வராது அப்படின்னா
இது வந்து நம்ம கிரவுண்டோடு தானே உனக்கு தண்ணி மிதக்கும். ஆழன்றது டெப்த்து இது. ஆனால் இங்கிட்டு இதை விட்டு தாண்டிட்டோம், இந்த விட்டு தாண்டிட்டோம்னா என்ன ஆகும், கிரவுண்ட் ஆயிரும். அப்போ புரியுதா சொல்கிறது? அப்படி யோசிக்கணும். அப்போ இது வாட்டர் லெவல் அப்படின்னா லேக் லெவல், அதை பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? லேக் லெவல், லேக்குடைய லெவல், வாட்டர் லெவல்னு சொல்கிறது இந்த இடம். இதிலிருந்து 8 மீட்டர் உயரம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு சிப்போ அல்லது ஒரு போட்டோ ஏதோ ஒன்று வச்சு மேலே இருந்து பார்க்குற மாதிரி அர்த்தம். 8 மீட்டர் உயரத்தில் இருந்து. எலிவேஷன்னா மேலே க்ளவுடை பார்க்குறான். க்ளவுட் அப்படின்னா வானத்தில் உள்ள மேகம் அப்படின்றத பார்க்குறான். புரியுதா சொல்கிறது? இதனுடைய இமேஜ் இங்கே கீழே விழுகும்ல, இதனுடைய இமேஜ்னா நிழல் தண்ணியில் விழுகும். தண்ணியில் வெளியில் விழுகும்னு சொல்லி பார்த்துடாம இங்கிட்டு விழுகும், உள்ள தண்ணியில் விழுகும்ல, அதைத்தான் இங்கே சொல்கிறேன். சரியா சொல்கிறது? சின்னதாக வேணால் போட்டுக்கோ, சின்னதாக வேணால் போட்டுக்கோ. இந்த க்ளவுடுக்கு ஆங்கிள் வந்து இது ஹரிசாண்டலாக உள்ளது. ஹரிசாண்டல்னா அந்த 8 மீட்டர் இங்கேயும் வரும்ல, அப்படி இங்கேயும் ஹச் வரும். அப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து எலிவேஷன் θ1. ஓகேங்களா? அதே சேம் டைம் இங்கேருந்து டெப்ரஷன் பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். கீழேனா அந்த க்ளவுடை பார்க்குறோம். க்ளவுடை பார்க்குறோம். என்ன சார் நீங்கள் கீழே போட்டிருக்கீங்க கோட் அப்படின்னா, தண்ணி மேலே இதுதானே தண்ணி சொன்னீங்க, லெவலு, வாட்டர் லெவல். அப்போ இதில் எல்லாம் காட்டணும் அப்படின்னா உனக்கு இதுதான் வாட்டர் லெவலு. அது எப்படி இருக்கும் உனக்கு தெரியுதுல்ல, உனக்கு புரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா நம்மளை இதை வந்து நேராக பேனா வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இருக்க மாதிரி, இந்த இப்படி பேனா வந்து நேராக வச்சுப்பா, இந்த இடத்துல பாயிண்ட்டாக வச்சு நிற்க வைக்கணும். இப்படி கீழே படுக்க வச்சிடாமல் நேராக வச்சோம்னா இப்படி அப்படியே வரணும்டா. நம்ம ஃப்ளோர் இப்படி இருக்கோ அதே மாதிரி நினைக்கணும் அந்த இடத்த. அப்போ வாட்டர்ன்னு சொல்கிறனால கீழே அதோட இமேஜ் இது விழுகும்ல, இமேஜ் விழுகும்ல, அந்த மேலோட இந்த க்ளவுடுடைய இமேஜ் இங்கே விழுகும். தெரியுதா? அப்போ அதை நம்ம சேர்க்குறோம் ரெண்டையும். இப்படின்னா இது வழியாக சேர்க்கையில் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கோ. இப்படி சேர்க்கையில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு, அதாவது புரிஞ்சுக்கோ. இது ஹச்சு, இது லேக் லெவல், இது லேக் லெவல். சரிதானே? ஹச் டிஸ்டன்ஸ் மேலே இருந்து பார்க்குறான். அப்போ இதுதான் θ2. இதுதான் என்னது? θ2. சரியா சொல்கிறது? அப்படி பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ. அதாவது இந்த லேக் லெவலில் இருந்து, இந்த லேக் லெவல் இருக்குல்ல, இதில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் அப்படின்னா, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸு. புரியுதான்னு பாரு. என்னடா அந்த ஹச்சுக்கு நேராக ஒரு சாரு, அதாவது எப்படி சொல்கிறது, லேக் லெவல் அப்படின்றது வந்து பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. அந்த லேக் லெவல் இங்கே இருக்குன்னா இங்கேயும் தானே வரும், அப்படி வரும். அந்த இது வரைக்கும் வரும், இது வரைக்கும் வரும். புரியுதா சொல்கிறது? அப்போ புரிஞ்சுக்கோ. இந்த லெவலு இங்கே இருந்து லேக் லெவல் இங்கே வர்றது ஈக்குவல் டு இங்கே இருந்து இது. சரிதானா? இப்போ நான் நேம் கொடுக்கையில் பார்த்துக்க. ஏன்னா இதான் லேக் லெவல், அதுவும் இதுவும் தானே ஒன்று. இதுதான் லேக் லெவல், இந்த இடம். அப்போ இதுக்கு மேலேயும் இது கீழேயும் ஈக்குவல், அதுவும் எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸ் மீட்டர். இப்போ நான் படம் போட்டதுக்கு பேர் கொடுக்குறேன், ஏபி சி, சரியா, டி இ எஃப்னு கொடுக்குறேன். பார்த்துக்கோ. இது க்ளவுடுன்னு வேணால் எழுதிக்க, க்ளவுட். இது இமேஜ். சரியா? ரைட். வேறு எதுவும் தேவையில்லை. படத்தை புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு லேக் லெவல் 8 மீட்டர் உயரத்தில் நின்றுக்கிட்டு, தண்ணி மேலே நின்றுக்கிட்டு, மேலே பார்க்கையில் ஒரு க்ளவுடை பார்க்கையில் θ1 ஆங்கிள், அதே க்ளவுடோட இமேஜை கீழே பார்க்குறேன், தண்ணியில் பார்க்கையில் அதோடைய ஆங்கிள் வந்து θ2. அப்போ மேலே என்ன தூரத்தில் இருக்கோ அதே தூரம் தானே கீழேயும் காட்டணும் டிஸ்டன்ஸு. ஆனால் பார்க்குறதுக்கு தண்ணியில் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், நிலா மேலே இருக்கும். அந்த நிலா வந்து கீழே உனக்கு தண்ணியில் பார்த்தா பக்கத்தில் இருக்கும், கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி அந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இல்லை, மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்போ லெட் பிடி பி த பொசிஷன் ஆஃப் லேக் லெவல். சரியா? லெட் ஏபி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் ஈக்குவல் டு இடி, அதுக்கு பேரலாக உள்ளது அங்கிட்டு ஆப்போசிட்டில் லேக் லெவல்லேருந்து மேலே. ஓகேங்களா? ரைட்.
இதை வேணால் ஒய்ன்னு எடுத்துக்க, இதையும் ஒய்ன்னு எடுத்துக்க. லெட் அந்த க்ளவுடோட உயரம் இருக்குல்ல, லெட் எஃப் பி த பொசிஷன் ஆஃப் க்ளவுட். நீ எப்போ வேணாலும் பேர் கொடுத்துக்குங்க, உங்கள் விருப்பம். ஒவ்வொரு டீச்சரை பொறுத்து மாறும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துக்க, மனப்பாடம் பண்ணாத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். லெட்டு சி பி த பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் ஆஃப் க்ளவுட். புரியுதா? ரிஃப்ளெக்ஷன் சொன்னாலும் சரி, இமேஜ்னு சொன்னாலும் சரி, பிம்பம். அடுத்து லெட் ஏஇ ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு பிடி. ரைட். நெக்ஸ்ட்டு அந்த ஹைட் ஆஃப் அந்த க்ளவுடு இருக்குல்ல, லேக் லெவலில் இருந்து எவ்வளவு எக்ஸ் மீட்டர், லேக் லெவலில் இருந்து அதை வந்து எப்படி சொல்லலாம்? எஃப்டி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் ஈக்குவல் டு டிசி ஆர் சிடி மீட்டர். சிடி be the height of the cloud from the lake level அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனுக்கு எழுதியிருக்கேன், நீ தான் எழுதணும். நிதானமாக எழுது. இப்போ நீ எப்பயும் போல் 2 ட்ரையாங்கிளை பிரிச்சுட்டா ஈஸி ஆன்சர் வந்துடும். இன் ட்ரையாங்கிள் இஏஎஃப் மேலே இஏஎஃப் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. கீழே உள்ள ட்ரையாங்கிளுக்கு இந்த ஹச்சு சேரும், மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கு ஹச்சு கழிக்கணும். சொல்கிற புரியுதான்னு பாரு. ஹச்சு ஏபிஎஃப் இருக்குது பாரு, இல்லை பிஏஎஃப் θ1 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரையில் இந்த டிஇக்கு என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. இந்த டிஇக்கு இந்த ஹச்சை கழிச்சா தானே வரும். இந்த ஹச்சை என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். இந்த இதில் வரையில் இந்த ஒய்க்கு இருக்குல்ல, இந்த ஹச்சை கழிச்சிட்டோம்னா, இந்த இடத்த கழிச்சிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஹச்னு அர்த்தம். இதுக்கு என்ன சேரும் அப்படின்றத பார்த்துக்க. இது வந்து θ2 இங்கே இருக்குது, தீட்டான் தான் இந்த இடம். அப்போ இதோட ஹச்சு சேரும். அப்போ இதுக்கு என்ன வந்துடும்? ஈலேருந்து எடுக்கணும். எதுலேருந்து எடுக்கணும்? ஈயில் இந்த பாயிண்டில் இருந்தால் எடுக்கணும். ரெண்டுக்குமே இந்த இடத்துல இருந்தால் எடுக்கணும். அப்போ இதோட எக்ஸ் சேரும் அப்படின்னா இசி அப்படின்றது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹச்சு. தெரியுதா? இந்த ஹச்சு இதோட சேரும்டா தம்பி. கீழே உள்ள ட்ரையாங்கிளுக்கு, மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கு அந்த ஹச்சு சேராது அப்படின்னா இஎஃப் இல்லது எஃப்இ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் ஹச். இதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம், பார்த்துக்கோ, மறந்துடாத. ரைட். இன் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் எஃப்ஏஇ. புரியுதான்னு பார்த்துக்கோ. tan θ1 ஈக்குவல் டு ஆப்போசிட் இஎஃப் பை ஏஇ. கரெக்டான்னு பார்த்துக்கோ. ஈலேருந்து கொண்டு போகணும். ஓகே. ஏஇஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் ஹச் பை ஒய் tan θ1. சரியா சொல்கிறது? tan θ1. இப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்துட்டோம்னா tan θ1 ஒய்யை மேலே இறக்கிட்டு கீழே இறக்குறோமா? சாரிடா, ஒய்யை மேலே ஏற்றிட்டு tan θ1 கீழே இறக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஹச் பை என்னடா தம்பி tan θ1. நான் ஒய் கண்டுபிடிக்கிறேன். இது 1. புரியுதான்னு பாரு. அவ்வளோதான் ஒரு இதுக்கு. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் கீழே உள்ளது இந்த ஏன்ற பாயிண்டில் இருந்தால் எடுக்கணும். ஏஇடி இல்லைன்னா இஏடி. இதில் tan θ2ன்னு எடு. tan θ2ன்னு எடுக்கையில் ஆப்போசிட் ஈலேருந்து சி. அட்ஜசண்ட் எப்பயும் போல் அட்ஜசண்ட் என்னது? ஏஇ தான். அப்போ இது வந்து ஒய்ன்னு ஆயிரும். இது எக்ஸ் ப்ளஸ் ஹச்னு வந்துடும். இந்த கீழே எழுதியிருக்கேன் பாரு இசி, அதில் இஎஃப் எழுதியிருக்கேன் பாரு. தெரியுதா? பார்த்துக்க பொறுமையாக. இது tan θ2. அப்போ ஒய்யை மேலே ஏற்றிட்டு tan θ2 கீழே இறக்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹச் பை
tan theta 2. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். அப்போ இது வந்து 2. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் பண்ணுறோம். 2 ஈக்குவல் பண்ணி அவன் கேட்ட ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா சொல்கிறது? ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த cloud இஸ் லொக்கேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. லொக்கேட் ஃப்ரம் தி கிரவுண்டிலிருந்து கொடுத்துருக்கு. கிரவுண்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிதான் நான் சொல்கிறது? அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ ஃப்ரம் 1 and 2 நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஃப்ரம் 1 and 2 x minus h by tan theta 1 equal to x plus h by tan theta 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் tan theta 2 into x minus h equal to tan theta 1 into x plus h. இப்போ உள்ள பெருக்குனா x tan theta 2 minus h tan theta 2 equal to x tan theta 1 plus h tan theta 2. h ஒன் சைடாக கொண்டு வந்து x ஒன் சைடாக கொண்டு வா. x tan theta 2 minus x tan theta 1 x கிட்ட கொண்டு வந்துட்டேன். h tan theta 2 plus h, சாரி ஏதோ ஒன்று தப்பு எழுதியிருக்கேன். இங்கே ஒன்றுடா, இங்கே என்னது 1. h tan theta 1 ஹச்சை காமனாக எடுத்துட்டோம்னா, இங்கே எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்க்கணும். tan theta 2 plus h, சாரி tan theta 1. இங்கே வந்து tan theta 2 மைனஸ் tan theta 1 எக்ஸு வேணுன்றனால h அப்படி இருக்கட்டும். இன்ட்டு tan theta 2 plus tan theta 1 whole divided by சரிங்களா? என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. அதை அப்படியே இறக்கி விட்டுரு. tan theta 2 minus tan theta 1 டிவைடாக வந்துருச்சு. இப்போ இதுதான் அவன் கேட்ட ஆன்சரு. எக்ஸுன்றது தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் க்ளவுடிலிருந்து டு த கிரவுண்டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டான்னு பார்த்துக்க. ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். எழுதுறனா எழுதிக்க. therefore என்ன, the cloud is locate from the ground is h into tan theta 2 plus tan theta 1 whole divided by tan theta 2 minus tan theta 1 அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக 1க்கு 2 தடவை எழுதி பார்த்துட்டு, வெரி சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிள்ரா. இந்த கணக்கு பார்க்குறதுக்கு உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பேஜே பார்த்தா. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் கணக்கு. அந்த படம் போட்டு tan theta யூஸ் பண்ணிட்டோம்னா கணக்கு முடிஞ்சிடும். சரிங்களா சொல்கிறது? ஓகே, குட். ஃபோர்த்து சம். கொஞ்சம் சம்மு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. சென்டென்ஸு பார்த்து பொறுமையாக கவனிக்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 degree. அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ஸ்டாப் பண்ணிக்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர். டு தன் கொடுத்துருக்கு, ஃப்ரம்னு கொடுக்கல. சரியா? ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்டிலிருந்து டாப் ஆஃப் த டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லா யோசிச்சுக்கோ. இது டவர்னு வச்சுக்கோ, இது டவர்னு வச்சுக்கோ. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு கட்டடம். இந்த கட்டடத்துடைய இது கட்டடம், இது வந்து என்னது? டவர். சரிதான் நான் சொல்கிறது? இது வந்து டவர். டவருடைய டாப் இது.
இந்த ஃபுட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டோடைய ஃபுட்டில் இருந்து இது டவர்னு வச்சுக்கோ, இது டவர் மறந்துடாத, அப்படியே போட்டுக்க சும்மா. செல்ஃபோன் டவர் அப்படின்றனால சும்மா அப்படி போட்டிருக்கேன். ரைட். நீ இப்போ கோடு போட்டால் போதும். இது டவர், சரியா? ரைட். இது அப்பார்ட்மெண்ட், சரியா? ரைட். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இதில் இந்தோடைய எங்கிட்ட கோடு போடுறேன்னு பாரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஃபுட்டில் இருந்து கீழே இருந்து டாப் ஆஃப் த டவர், இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கோ, 60 டிகிரி. இதுதான் ஒரு சென்டென்ஸ். இதுக்கு நேராக பார்த்தோம்னா இது ஹரிசாண்டல், இது டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டுடைய டாப், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், சரிதானே? ஆமாம். இது டாப்டா, இது பாட்டம்டா. எதுக்கு? அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இங்கே இருந்து தான் டவருடைய டாப்பை பார்க்குறோம், இது டவருடைய பாட்டம். சரிதா சொல்கிறது? அதே மாதிரி பாரு அடுத்து. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். இங்கே இருந்து இங்கே பார்க்குறான். சரி, புரியுதா? அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஏறி நின்று டவரோடைய ஃபுட்டை பார்க்குறான். டவரோடைய என்ன பார்க்குறான்? ஃபுட்டை, அடிப்புறத்தை. சரியா? பார்த்துக்கோ பொறுமையா. இதை பார்க்குறான். இதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இது டெப்ரஷன் வந்து 30 டிகிரி. இந்த 30 டிகிரியை உள்ளே கொண்டு வந்துடும், அப்படியே இங்கே இசட் ஷேப்பில் உள்ளது. ஏன்னா எப்போயுமே டெப்ரஷனை வந்து உள்ள எலிவேஷனை மாற்றி செய். டெப்ரஷனை எப்போயுமே எலிவேஷனாக மாற்றி செய். அப்பார்ட்மெண்ட்டுடைய ஹைட்டு கொடுத்துருக்கு 50 மீட்டர். அப்போ நான் எழுதுகிறேன் ஏ பி சி டி. இந்த இடத்த ஈன்னு போட்டுக்கோ. இங்கே எக்ஸு போட்டால் இங்கே என்ன வந்துடும்? எக்ஸு வந்துடும். படத்தை 2 கோடாக போட்டு காமிச்சா போதும். இந்த மாதிரி போட்டு காமிச்சா போதும். நான் உனக்கு தெரிகிறக்காண்டி எது அப்பார்ட்மெண்ட்டு எது டவர்னு போட்டு ஒரு மாதிரியாக போட்டிருக்கேன். இப்படி எழுதிட்டு இதோடைய டவரு, அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு தான் ஆங்கிள் வந்து 60. இதுக்கு வந்து 30. இந்த கணக்கில் வந்து இப்படி போடணும். இப்படி போட்டு இது 30ன்னு போடணும். இதை உள்ளே போட்டுக்க. டெப்ரஷனை எலிவேஷனை மாற்றிருக்கேன். எப்படி? அப்போ இதுதான் டவர், இதுதான் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். தெரியுதா? இப்படி போட்டிருக்கணும் படம். அப்படி போட்டால் ஒரு மாதிரியாக தெரியும்னு சொல்லிட்டு ஒருனா இப்படி போட்டுக்க, சிம்பிளாக இருக்கும் உனக்கு. இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுவும் எக்ஸு. இங்கே ஏ பி சி டி இ. ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 50 மீட்டரும் கொடுத்துருக்கு. அதே 50 மீட்ரு இங்கேயும் வந்துடும். இந்த ரிமைனிங் டி மட்டும் ஹச்சுன்னு வேணால் வச்சுக்கோ. இந்த இடத்த வந்து என்ன வச்சுக்கலாம்? ஹச்சுன்னு வச்சுக்கலாம், டிஏ. அப்போ லெட்டு அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு பிசி ஈக்குவல் டு 50 மீட்டர் ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். சரியா சொல்கிறது? அப்பார்ட்மெண்ட். ரைட்டு. நெட் லெட்டு ஏடிபி த ஏடி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுதில்ல, இல்லை ஏடிபி த ஹைட் ஆஃப் த டவர், கோபுரத்தின் உயரம். தட் இஸ், அதாவது ஏடின்றது வந்து 50 ப்ளஸ்ஸு அதோட ஹச்சும் சேர்ந்துடும். இதுதான் அதோடைய ஆன்சர். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபைன் பண்ண போகிறோம். கேட்டது அதுதான், ஹைட் ஆஃப் த டவர் தான். சரியா சொல்கிறது? மீட்ரு தான் அது. ரைட். இப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கடா தம்பி. அடுத்து லெட்டு எழுதாமல் இருக்கக்கூடாது, எழுதணும். நம்மளுக்கு தெரிஞ்சது எழுத வேணாமா? ஏபி ஈக்குவல் டு எக்ஸு சி ஈக்குவல் டு மேலே பேரலாக சிஇ அப்படின்னு அர்த்தம். இது ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் கீழே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன்னா ஏபிடி, நல்லா பார்த்துக்க. ஏபிடி டவரோட சேர்த்து எடுக்கிறேன். அப்போ டேன் 60 டிகிரிக்கு எடுத்திருக்கேன். ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக டவர் கவர் ஆகும். ஃபுல்லாக டவர் கவர் ஆகும்னா ஏடி ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட் வந்து கீழே ஏபி. அப்போ ஏடி ஃபுல்லாக டவர் கிராஸ் ஆகும், கவர் ஆகும். அப்படின்னா டவர் வந்து இங்கே 50 வந்துடும்ல. இதோடைய இந்த 50 இதுக்கு ஹைட் இதே தானே, ஈக்குவல் தானே. இந்த ஓட்டு காமிச்சல அப்படியே தானே. பிசி வந்து இஏ தானே. பிசி இது வந்து என்ன எழுதிக்கலாம்? ஏஇன்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டும் பேரலல். அது எழுதணும்னா மாதிரியாக தெரியும். ஆனால் அதனால் இங்கே எழுத வேண்டாம். நாற்று வச்சுக்கோ. எழுதுறதுக்கு நாற்று வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோ கணக்கில். அதாவது பிசி ஈக்குவல் டு 50 மீட்டர்னா அதுக்கு பேரலாக இருக்கனால ஏஇயும் எவ்வளோதான்?
50 மீட்டர் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே எடுக்கையில் ஏடி வந்து 50 + h, ஏபி வந்து எக்ஸ், அவ்வளோதான். இது √3. அப்போ x is equal to 50 + h/√3. குட். புரியுதான்னு பார்த்துக்க. இன் ட்ரையாங்கிள் ஏபி, இன் ட்ரையாங்கிள் என்னது? இந்த ட்ரையாங்கிள் சரிதானே? சிஏபி tan 30 டிகிரி, tan 30 ஆப்போசிட் பிசி பை கீழே என்ன இருக்குது? ஏபி. பிசி 50 மீட்டர் பை 50 மீட்டர் தேவையில்லை, 50. சரி. ஏபி எக்ஸு, இது வந்து 1/√3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 50√3 மீட்டர். இது 1, இது 2. ஃப்ரம் 1 and 2. ஓகே. 50 + h/√3 ஈக்குவல் டு 50√3. கிராஸில் கொண்டு போனால் 50 + h ஈக்குவல் டு √3 × √3 வெறும் 3, 50 × 3 150. ஓகேங்களா? ரைட். அப்போ h is equal to 150 - 50. அப்போ h is equal to 100 மீட்டர். இது எதுன்னா அந்த பேக் ஒரு சின்ன பேலன்ஸ் டிஇ அப்படின்னு அர்த்தம், மேலே உள்ள டவருடைய ஒரு பார்ட். அப்போ தேர்ஃபோர் மொத்தமாக ஏடி ஈக்குவல் டு 50 + h தானே. அப்போ 50 + என்னது? 50 + 100. 50 + 100. ஐம்பது + 100 ஈக்குவல் டு 150 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த என்னது? டவர் அப்படின்னு எடுத்து எழுதிக்க. இதுதான் என்னது? ஹைட்டு ஆஃப் த டவர்னு எடுத்து எழுதிக்க. புரியுதான் பாரு. 4th சம். கீழே உள்ள படத்தை போட்டுக்க, மேலே உள்ள படம் உனக்கு தெரியறக்காண்டி போட்டிருக்கேன். ஓகேயா? குட். தம்பி நெக்ஸ்ட்டு 5th சம்டா, 5வது சம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? மறந்துடாத. ரைட். இந்த லேக்ஸம் இந்த எக்ஸசைஸே முக்கியம் தான்டா தம்பி, போட்டு பார்த்துரு எல்லாத்தையுமே. சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள சம்முமே டவர் சம்முமே முக்கியமானதான். மறந்துடாத. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். வேலை இல்லை அப்படின்னு நினச்சிடாத, அதுவும் என்ன தான்? இம்பார்ட்டன்ட் தான். அதை பார்த்துக்கோ நீ வாட்டில். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நீ வாட்ட இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லிடாது, அதுக்காண்டி ரிவர்ஸில் வந்தேன். ஓகே குட். இப்போ 5th சம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க். ஓகே ரைட். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த ஆங்கிள் ஆஃப் elevation and depression of the top and bottom of the lamp post from the top of 60 meter height apartment அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அதோடைய ஹைட் என்ன கொடுத்துருக்கு? அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு 60 மீட்டர், 60 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துன்ற அர்த்தம். அதுவும் எதில் இருந்து? ஃப்ரம் த டாப் ஆஃப் த 66 மீட்டர் ஹைட் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு ஹைட்டில் டாப்பில் இருந்து, இது கிரவுண்டு, ஒரு லேம்ப் போஸ்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு லேம்ப் போஸ்ட்டை ஃப்ரம் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்க்குறோம். எதை? டாப் அண்டு த பாட்டம். அப்போ இப்படி போடணும் டாப்புக்கு ஆங்கிள். அப்போ ஆங்கிள் இப்படி போட்டு இப்படி இறக்கணும். இதுதான் ஹரிசாண்டலாக உள்ளது. அப்போ ஹரிசாண்டலாக உள்ளனால என்ன சொல்கிறோம்?
டெப்ரஷன் ஆங்கிள் வேணும்ல. டெப்ரஷன் சொல்லினா எதா மாற்றணும், இப்படி இருக்கிறனால இதோட ஆங்கிளை வந்து இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு இதில் மாற்றிடணும். சரியா, இதில் மாற்றிட்டா தான் எதா கிடைக்கும், எலிவேஷனாக கிடைக்கும் நமக்கு. சரி, அப்போ இங்கே என்ன ஆங்கிள் டாப்புக்கு வந்து 60 டிகிரி. அப்போ நம்ம இங்கே மாற்றினா 60. சரியா, அடுத்து அதே இதிலிருந்து ஃப்ரம் பாட்டத்துக்கு பார்க்குறோம், டு த பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா, பார்த்துக்க. ரைட், இதுதான் அப்பார்ட்மெண்ட், மறந்துடாதீங்க. இதுதான் லேம்ப் போஸ்ட். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கு இடைப்பட்ட இது எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸு. இந்த 66 மீட்டருன்றது மொத்தமாக ஏ பி சி டி இ அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா சொல்கிறது, பார்த்துக்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, ஒன்று ஒன்றா கேட்பாங்க, பார்ப்போம். சொல்யூஷன் போட்டுக்க. கிவன் என்ன கொடுத்துருக்குன்னா, லெட் ஏசி ஈக்குவல் டு 66 மீட்டர் ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். சரி, லெட்டு இது ஹச்னு வச்சுக்கிறோமா, ஹச். அப்போ இங்கே பிசி ஹச்னு வந்துடும். சரி, லெட்டு இடி equal to h meter be the height of the lamp post மின்கம்பத்தின் உயரம். ரைட், லெட் எடுத்துக்கோ எல்லாத்தையுமே. சிடி ஈக்குவல் டு எக்ஸஸ் ஈக்குவல் டு அந்த பேரலாக உள்ள பிஇ. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த இதுக்கு இந்த பாட்டத்துக்கு உள்ளது வந்து 30 டிகிரி. அப்போ அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்தோன்னா இங்கே வந்துடும், பாட்டத்துக்கு எவ்வளோ வந்துடும், 30 டிகிரி எலிவேஷனாக மாறிடும். அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஏசிடி எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி நடுவில் வந்து எப்பவுமே ஆங்கிள் வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏசிடி அப்போ tan 30 டிகிரி. tan 30க்கு ஆப்போசிட் வந்து மொத்தமாக அப்பார்ட்மெண்ட்டு ஏசி பை சிடி. ஏசி வந்து 66, இது வந்து எக்ஸு, இது வந்து 1/√3 tan 30. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60√3 அப்படின்றது 1. புரியுதுங்களா, அவ்வளோதான். ஒரு செட்டை முடிச்சிரு இன் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் மேலே உள்ளது ஏபிஇ அல்லது ஏஇபி, நடுவில் வர்றது ஆங்கிள் நல்லாயிருக்கும் அப்படின்றனால. ரைட், tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிஇ. ஏபி வேணும்ல, அப்போ ஏபி வேணும்னா மொத்தமாக 66 கீழே ஹச்சு. அப்போ இந்த ஹச்சை கழிச்சிட்டோம்னா 66 மைனஸ் என்னது ஹச். அப்போ 66 மைனஸ் ஹச் பை எக்ஸ், இது √3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 மைனஸ் ஹச் பை √3. இதுதான் செகண்ட் ஒன். எக்ஸை கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணுறா எல்லாத்துலேயுமே. இது தேர்ட் ஒன், சாரி செகண்ட் ஒன். ஃப்ரம் 1 and 2 எடுத்துக்கிடுவோம். ஃப்ரம் 1 and 2 எடுத்துக்கிறோமா. ஃப்ரம் 1 and 2 எடுத்தோம்னா ஃப்ரம் 1 and 2 வெரி குட். 1,2லிருந்து 60√3 ஈக்குவல் டு சாரிடா 66√3 ஈக்குவல் டு 66 மைனஸ் ஹச் பை √3. √3 இங்கே பெருக்கணும்னா 66 × 3 ஈக்குவல் டு 66 மைனஸ் ஹச். இங்கிட்டு இது அப்படியே 66 ரைட்டா × 3 மைனஸ் இங்கிட்டு வந்து என்ன ஆயிரும் 66 ஈக்குவல் டு என்ன வந்துடும் மைனஸ் ஹச் அப்படின்னு வந்துடும். தெரியுதான் பாரு. இப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணையில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்ட்டு பாரு. சரியா, இதில் ஏதோ சம் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னு பாரு தம்பி. டே அம்மா, ஒரு சின்ன தப்பாகிடுச்சு பற்றியா. கொஸ்டின் அதில் வாட்சி பாரு. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்டு டெப்ரஷன். ஆங்கிள் ஆஃப் நான் ரெண்டுமே டெப்ரஷனை கொடுத்துட்டேன். அப்போ பார்வை வந்து இங்கே இருந்து போகணும். படம் தவறு அப்படின்னா படம் தவறு. அதுக்கப்புறம் லேசாக சேஞ்ச் பண்ணுவோம்.
இது அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சிட்டோம்னா இது டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கு இடைப்பட்டது. இது லேம்ப் போஸ்ட்னு வச்சிட்டோம்னா தெரியுதா சொல்கிறது? சாரி, இது அப்பார்ட்மெண்ட். ஏன்னா அதில் கவனித்து பாரு, எது வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு தெரியணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஏற்ற கோணம். சரியா? எலிவேஷன்னா இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறாங்கன்னா எங்கேருந்து பார்க்குறாங்க? பாட்டம் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இங்கேருந்து இது எலிவேஷனு, இது என்னது டெப்ரஷன், இங்கே பார்க்குறாங்க. அப்போ லேம்ப் போஸ்ட்டை பார்க்குறாங்க எங்கே இருந்துன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. ரைட்டா? அப்போ நான் மாறிடுச்சு பாரு. லேம்ப் போஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து 66 மீட்டர். அப்போ இதுக்கு பேரலா லைன் போட்டோம்னா இது 66 மீட்டர். சரிதானா? ஏ அதே மாதிரி கொண்டு வரேன். ஏ பி சி டி இன்னு கொண்டு வரேன். புரியுதா? இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதுவும் என்னது தான்? எக்ஸ் தான். அப்போ இங்கே என்ன ஆகும்? அப்பார்ட்மெண்ட் ஹைட்டு கொடுத்தாச்சு, இது ஹச்சுன்னு வேணால் வச்சுக்கோ. சரிதானா? ரைட். அப்போ இங்கே எழுதல ஏசின்றது 66 + ஹச் அப்படின்னு வரணும். ஹைட் ஆஃப் த ஏசி வந்து இது இங்கே மாற்றிடுறேன், இதை மாற்றிடுவோம். இதை மாற்றிடுவோம் அப்படின்னா இடிபி த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். அடுத்து ஏசி இல்லை ஏபி ஈக்குவல் ஹச் மீட்டர் சேர்ந்து வரும். ஏபின்றது மொத்தமாக சேர்ந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னா ஏபின்றது ஏபி இல்லை ஏசி, சாரிடா, ஏசி. ஏசின்றது மொத்தமாக ஏபி ப்ளஸ் பிசி ஹச் ப்ளஸ் 66. ரைட்டு. சிடி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. இன் ட்ரையாங்கிள் இங்கே வந்து டாப்புக்கு வந்து என்ன அப்படின்னா டாப்புக்கு வந்து 60. அப்போ இது அப்படியே இசட் மாதிரி போட்டினா டாப்புக்கு மேலே பார்க்குறோம்ல, இதுக்கு போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. அதே மாதிரி டெப்ரஷன் இதுக்கு வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே வந்தால் இது 30 ஆயிரும். சரிதானா? பார்த்துக்கோ. அப்போ அது எலிவேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது இங்கே 30 எலிவேஷனை மாற்றிட்டேன். அப்போ ஆங்கிள் இங்கே இப்போ மாற்றிடுவோம். அந்த ட்ரையாங்கிளை மாற்றினோம் அப்படின்னா இந்த இடம் மாறும். சரி. இன் ட்ரையாங்கிள் மேலே உள்ள எடுக்கிறேன். ஏபிஇ ஏபிஇன்னு எடுத்துட்டோம்னா, இல்லை கீழே உள்ள எடுத்துக்கிறவா, ஏன்னா டிகிரி இருக்குல்ல, அந்த டிகிரி 30 டிகிரி கீழே எடுத்துட்டோம்னா இசிடி. பரவாயில்ல, தப்பானா இது போய் பார்த்துக்கிறணும். சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். கரெக்டானா செய்யணும், பொறுமையாக தான் செய்யணும். நான் ஏன் தப்புன்னு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? மைனஸில் ஆன்சர் வர மாதிரி மாறுது, ஹைட்லாம் மைனஸில் வரக்கூடாதே அப்படின்ட்டு தான் நான் பாரு கழிச்சு பார்க்கல. இது பிக்கஸ்ட் நம்பராக வருது, அப்புறம் மைனஸ் ஹச்சுன்னு வரையில் மைனஸில் வந்து ஒரு ஆன்சர் அப்போ தப்பாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணுறேன். அந்த கணக்கை வாட்சி பார்க்குறேன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் டாப்பில் இருந்து, சரிங்களா, லேம்ப் போஸ்டோடைய டாப்பையும் பாட்டத்தையும் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டெப்ரஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட் ஃப்ரம் த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டுன்னு 66 மீட்டர். அப்போ அப்படி தான் இங்கே இருந்தால் போகணும், ஈலேருந்தான் போகணும், ஈலேருந்தான் கீழே வரணும். அது எலிவேஷன், கீழே டெப்ரஷன். கொஸ்டின் கரெக்டாக ரீட் பண்ணிக்கிறணும், தப்பாயிரும். அப்போ இடி பை சிடி, இடி பை சிடி. அப்போ 66/x எடுத்தாச்சு. அடுத்து tan 60 மேலே ஏபி பை பிஇ. ஏபி அப்படின்றது ஹச். இந்த இடம் தப்பாயிருச்சு பாரு, தெரியுதா? இந்த இடம் தப்பாயிரும். அதான் ஒன்று மிஸ்டேக் ஆனால் மாறிடும். நம்ம நெகட்டிவ் வந்தனால தான் நம்ம கண்டுபிடிச்சேன். இப்போ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக பாரு. √3 tan 60க்கு ஏபி வந்து ஹச் பை, சரிதான் நான் சொல்கிறது, பிஇ என்னது எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை √3. இது 2. ஃப்ரம் 1 and 2ல் இருந்து 60√3 ஈக்குவல் டு ஹச் பை √3. குறுக்க பெருக்குனா 60 × 3 ஈக்குவல் டு ஹச். 66 சாரிடா, 16 வருது பார். 6 3 18 8 மிச்சம் 1 198 மீட்டர். இதுதான் ஹச்சு. அதாவது 3 கேள்வி கேட்டிருக்கு. 3 கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்.
height of the lamp post. height of the lamp post அப்படின்னு சொன்னோம்னா AC equal to H plus 66. H வந்து 198 plus 66. அப்போ என்ன ஆயிடுச்சு 264 மீட்டர். ஃபஸ்ட்டு ஒன் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ரைட். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் height of the lamp post and apartment equal to அப்படின்னு எழுதுகிறோம். இதில் ஹைட் வந்து லேம்ப் போஸ்ட்டு, இது மைனஸ் 66. அப்போ 198 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட்டு வந்து ஹைட்டு வந்து தான் இது. ஆனால் மூணாவது கொஸ்டின் வேறு. டிஸ்டன்ஸு டிஃபரன்ஸ் இல்லை. டிஸ்டன்ஸ் அப்படின்னா தொலைவு, தூரம். எது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம்? கீழே சிடி கேட்டிருக்கு. டிஸ்டன்ஸு பிட்வீன் லேம்ப் போஸ்ட் டு தி அப்பார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு எக்ஸ் 60√3. அதாவது 60 × 1.732 அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாரு, 114.31 114.31 மீட்டர். புரியுதான்னு பார்த்துக்கோ. குட். இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 6 லாஸ்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பாரு. 3 வில்லேஜஸ், 3 வில்லேஜஸ் வந்து கிராமத்தில் உள்ளவங்க. A, B, C அப்படின்றது பொசிஷன். அக்கர்ஸ் எ வேலி அஸ் ஜோன் இஸ் இந்த டயக்ராம். படத்தில் கொடுத்தவாறு 3 பேர் வில்லேஜஸ் வந்து இருக்காங்க. சரியா? பொசிஷன் டயக்ராமில் கொடுத்துருக்கு. பொசிஷனில் பார்த்துக்க. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B 8 மீட்டர் அப்படின்ட்டு. அதில் பார்த்துக்கோ. படத்தில் இந்த இடத்துல A இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நேர எப்படி இருக்குன்னா சி நேர. இது ரெண்டுக்கு நடுவில் இப்படி வர்ற மாதிரி பி. அப்போ இதை இணைச்சோம்னா இப்படி இணைக்கணும், ஜாயின் பண்ணணும். சரியா சொல்கிறது? அப்படி ஜாயின் பண்ணோம்னா பார்த்து பொறுமையாக. ரைட். சி இந்த பொசிஷன், 3 பேர் உள்ள பொசிஷன். சரிதானே? அப்போ இது ஹரிசாண்டலாக உள்ளது அவங்க பார்வை அவருக்கு. சரியா? ரைட். இங்கே இவங்களுக்குள்ள பார்வை இந்த கீழே இது கீழே உள்ளது. சரி. இப்போ இதுலேருந்து இது இணைச்சோம்னா இப்படி வந்துடும் பெர்பெண்டிகுலராக. இதுலேருந்து இணைச்சோம்னா இது வந்துடும். சரி தானே? ரைட். இப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னா நான் நிதானமாக செய்யணும். அதுக்காண்டி சொல்கிறேன். படத்துலேருந்து நான் அதை எடுத்திருக்கேன், மறந்துடாத. படத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஆங்கிள் போட போகிறேன், பார்த்துக்கோ. இதுக்கு 20 டிகிரின்னு கொடுத்துருக்கு, இதுக்கு 30 டிகிரி கொடுத்துருக்கு. சரியா? ரைட். இது இங்கே வந்து Q, இது வேணால் P. இது 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, இது 12 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. சரியா? இந்த வந்து 20 டிகிரி இங்கே உள்ளது தான் நான் இங்கே இன்சைடு கொண்டு வந்துட்டேன். சரி. அவுட் சைடில் உள்ளது இன்சைடு டெப்பரேஷனை எலிவேஷனை மாற்றிட்டேன், இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டேன் இசட் ஷேப்புக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார். லெட் ஏபி அண்ட் சிக்யூ த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. வெர்டிக்கல் ஹைட் ஏபி அண்டு சிக்யூ. ஏபியும் சிக்யூவும் வெர்டிக்கல் ஹைட் ஃப்ரம் எதுக்கு? ஏ அண்டு பிக்கு. height between A and B, B and C respectively. சரி. அப்போ பொறுமையாக பார்த்துக்க. லெட்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் இது. இந்த ஏ அண்ட் இங்கேருந்து இப்படி ஹரிசான் இது இப்படி போட முடியாது கிராஸில். அதனால் இந்த பிக்கு இங்கே போட்டோம்னா இப்படி வரும்ல, நடுவில் இப்படி கோடு போட்டால் அப்படி வரும்ல. அதான் இங்கே ஏபின்னு எடுக்கிறோம், இங்கே பிசின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த பின்ற பாயிண்டில் இருந்து லெட்டு ஏபி சரிதானே அண்டு அங்கிட்டு உள்ளது சிக்யூ
சரிதானே? பி த வெர்டிக்கல் செங்குத்து ஹைட் between ஏ சரிதானே? ஏக்கும் எதுக்கும் பிக்கும் ஏ அண்டு பி கமா பி அண்டு இல்லை சி அண்டு இன்னொன்று வெர்டிக்கல் பி அண்டு சி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையாக அப்படின்ட்டு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையாக அப்படின்ட்டு அர்த்தம். ரைட். அடுத்து லெட்டு பிபி ஈக்குவல் டு அதாவது ஏபி கொடுத்துருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 8 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி என்னது 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே ஏக்கும் பிக்கு இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குல்ல இந்த இடத்துல இருந்து. அப்போ இங்கே கீழே இறக்கிக்கலாம்ல. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அப்படின்னா 8 கிலோமீட்டர் அப்படின்னா இது கீழே ஹரிசாண்டலாக கொண்டு வந்தோம்னா எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? இந்த மேலே உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்லடா தம்பி, இது வரைக்கும் உள்ளது, அது மாதிரி இது உள்ளது, அதை எடுக்கலை நம்ம. இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் ஏபி சிக்யூன்னு சொல்லிட்டோம். புரியுதா சொல்கிறது? ரைட். இதைத்தான் பிபின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி சிபி அல்லது பிசி ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர். இதை எதாவது சொல்லிடுறோம், கியூபின்னு சொல்லிடலாம், அல்ல பிக்யூன்னு சொல்லிடலாம். பிக்யூன்னு நம்ம என்ன சொல்லிடலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பி அண்டு சிக்கு உள்ளது, சரியா சொல்கிறது? பி அண்டு கியூக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏக்கும் பிக்கும் உள்ளது மாதிரி. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அதிலே பார்த்துக்கோ. ஏ அண்டு பி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பி அண்டு சிக்கு கொடுத்துருக்குல 12 கிலோமீட்டர். நான் கீழே எடுத்துகிட்டு வந்து பிக்யூன்னு மாற்றிட்டேன். சரி. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் ஏலேருந்து 20, ஏலேருந்து டெப்ரஷன். அப்போ அங்கே போட்டிருக்கு, உள்ளே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சி ஃப்ரம் சியிலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சி ஃப்ரம் பி இஸ் 30 டிகிரி. பியிலேருந்து, அப்போ இங்கே இருந்து 30 டிகிரி. அப்போ அது உள்ளே இருக்குது, சரியா? சியிலேருந்து இல்லை, பியிலேருந்து. ஃப்ரம் பி, ஃப்ரம் ஏ, அதுதான் ஆரோ பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பாரு. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கு? வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. அதான் ஏபி கேட்டிருக்கு. இந்த இடம் கேட்டிருக்கு. இது எக்ஸ்னு வேணால் வச்சுக்கோ, இது ஒய்ன்னு வேணால் வச்சுக்கோ. சரி, ரெண்டாக பிரிச்சுருவோமா? இன் ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளை பிரி. ஏபிபி tan 20 டிகிரி ஈக்குவல் டு ஏபி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பிபி. ஏபி வந்து எக்ஸு பை பிபி அப்படின்றது 8. இது tan 20. சரிங்களுக்குள்ளே எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோன்னா ஏபி ஈக்குவல் டு எக்ஸு, சரியா? அடுத்து சிக்யூஸ் ஈக்குவல் டு ஒய். இது ரெண்டும் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ பொறுமையாக டிவைட் பண்ணணும்ல. tan 20க்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அவங்க. 0.3640 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இதுக்கு பை 8 கிராஸில் கொண்டு போனால் 8 இன்ட்டு 0.3640 இன்ட்டு ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏபின்னு மாற்றிடலாம். எக்ஸுக்கு பதிலாக தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2.9120 கிலோமீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள். இங்கிட்டு வா. நடுவில் பி இருக்குது, சிபிக்யூ இல்லை கியூபிசி. ஓகே. tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சிக்யூ பை பிக்யூ. இது வந்து ஒய் பை 12. இது வந்து என்ன 1/√3. அப்போ 12 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ 12 இன்ட்டு
சாரி 12/√3 மாற்றி ஏற்றி கிராஸ் பண்ணையில் மேலே தானே போகும். குட், பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக. ரைட். அப்போ y = 12/√3. மேலே √3 மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே 3 வந்துடும், மேலே 12√3 வரும். அடிச்சிட்டோம்னா 4√3ன்னு வந்துடும். y = அப்போ y = 4 × 1.732 மல்டிப்ளை பண்ணால் ஒய்க்கு ஆன்சர்னா சிக்கு ஆன்சர். சரிதானே? மல்டிப்ளை 6928 6.928 கிலோமீட்டர் விச் இஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அந்த எதுக்கு சிக்யூ ஒய். முடிஞ்சிடா தம்பி? புரியுதான்னு பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான் எல்லாமே. இந்த எக்ஸசைஸை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, உனக்கு பொறுமையாக நிதானமாக பார்க்குறக்காண்டி இந்த எக்ஸசைஸை போட்டிருக்கேன். நிதானமாக பாரு, நிதானமாக பாரு, நிதானமாக பாரு. கொஸ்டினை வச்சுக்கிட்டு படம் போட்டு செஞ்சால் தான் இதுக்கு மார்க்கு. படம் இல்லை என்றால் மார்க் வழங்கப்படாது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கா. டேக் கேர். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.